ஹாய், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு எடிட்டிங் அண்ட் கேமிங் பிசி பில்டு. வீடியோ மிஸ் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. இந்த வீடியோவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கண்டிப்பாக கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த பில்டுக்கு நம்ம சூஸ் பண்ணியிருக்கிற கேஸ் சிப்ட்ரானிக்ஸ் GX4000. இந்த கேஸில் ஃப்ரண்ட்ல 3 ARGB ஃபேன்ஸும் ரியர் ஒரு பிளாக் ஃபேனோட வரும். சைடில் டெம்பர் கிளாஸோடவும் வந்துடும். இந்த கேஸ் ஒரு சூப்பரான பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி கேஸ்ன்னு சொல்லலாம். கண்டிப்பாக இந்த கேஸ் தான் வேணும் கஸ்டமர் கேட்டனால இந்த பில்டுக்கு நம்ம இந்த கேஸை ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். மதர்போர்டு ASUS Tough Gaming B550 Plus Wi-Fi 2. கஸ்டமரோட ரெக்குயர்மெண்ட் என்னன்னா, ஒரு ஹெவியான மதர்போர்ட் பட்ஜெட்லயும் வேணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. கண்டிப்பா ஃபுல் டேக்ஸ். நாங்கள் இந்த மதர்போர்டு தான் சூஸ் பண்ணி ப்ரொவைட் பண்ணியிருந்தோம். இந்த மதர்போர்டில் இன்பில்டாகவே Wi-Fi ப்ளூடூத்தும் வந்துடும். 4 RAM ஸ்லாட், 2 M.2 ஸ்லாட்டோடவும் வரும். VRMஸும் நல்லா ஹெவியாகவே ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. ரொம்ப எக்ஸ்பென்சிவான மதர்போர்டும் கிடையாது. ஸோ கஸ்டமருக்கும் இந்த மதர்போர்டு ரொம்ப பிடிச்சது. இந்த மதர்போர்டை ஃபிக்ஸ் பண்ணி இந்த பில்டுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ப்ராசஸர் AMD RYZEN 5 5600X. 5600X ஒரு நல்ல கேமிங் அண்ட் எடிட்டிங் ப்ராசஸர். இது எல்லாத்துக்குமே தெரியும். பட் 5600X நல்லா பெர்ஃபார்ம் பண்ணணும்னா ஒரு நல்ல கூலர் கண்டிப்பாக முக்கியம். ரீசெண்டாக AMD RYZEN சீரிஸோட ப்ரைஸ் பயங்கரமாக ட்ராப் ஆனதுனால கஸ்டமர் இந்த பில்டில் ஸ்டாக் கூலர் யூஸ் பண்ணாமல் ஒரு நல்ல கூலர் இந்த பில்டில் சூஸ் பண்ணி யூஸ் பண்ணியிருக்காங்க. கூலர் மாஸ்டர் ஹைப்பர் 212 பிளாக் எடிஷன். இது ஒரு எக்ஸலண்டான பட்ஜெட் ஏர் கூலர்னு சொல்லலாம். 5600Xோட ஃபுல் பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு நல்ல கூலர் கண்டிப்பாக வாங்குறத நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுறோம். ஃபியூச்சரில் இந்த கூலிங் பெர்ஃபார்மன்ஸை நீங்கள் இன்னுமே இம்ப்ரூவ் பண்ணலாம். இந்த கூலரில் அடிஷ்னலாக ஒரு 120mm ஃபேனை ஆட் பண்ணுறதுக்கான ப்ரொவிஷன்ஸும் கொடுத்துருக்காங்க. வேணும் அப்படின்னா நீங்கள் அப்கிரேட் பண்ணிக்கலாம். ரேம் Corsair Vengeance 3200 MHz 16GB. 2 8GB ஸ்டிக்கை ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் டொயல் சேனலுக்காக. ஃபியூச்சரில் வேணும்னா இன்னும் அடிஷ்னலாக இன்னும் 2 RAM ஸ்டிக் நீங்கள் இந்த பில்டில் ஆட் பண்ணிக்கலாம். SSD Samsung 980 500GB NVMe M.2. எப்பவும் போல சாம்சங் தான் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். SSDயில் எந்த காம்ப்ரமைஸ் பண்ண வேணாம் நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தோம். கஸ்டமர் அதை அக்ரி பண்ணியிருந்தாங்க. ஸோ நாங்கள் சாம்சங்கை ப்ரொவைட் பண்ணிட்டோம். பவர் சப்ளை கூலர் மாஸ்டர் MWE 550 80+ பிராண்ட்ஸ். கூலர் மாஸ்டர் ஒரு நல்ல பவர் சப்ளை பிராண்ட். இந்த மாடலுக்கு கூலர் மாஸ்டர்லேருந்து 5 years ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டியோட கொடுக்குறாங்க. இந்த பில்டுக்கு 5 idiots போதுங்கிறதுனால இந்த பவர் சப்ளை நாங்கள் ப்ரொவைட் பண்ணியிருந்தோம். கிராஃபிக் கார்டு ASUS RADEON RX 6600 8GB. 8GB VRAM இருக்கிற ஒரு எக்ஸலண்டான கார்டுனா இந்த கார்டை சொல்லலாம். இந்த கார்டு RTX 3050யோட ப்ரைஸும் கம்மி. 8GB வேரியண்ட்டில் கேமிங் அண்ட் எடிட்டிங்கோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே நல்லாயிருக்கும். AMD கார்டுன்னு சொல்லவே வேணாம், அதோட பில்டு குவாலிட்டி ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கும். பர்டிகுலராக இந்த ASUS மாடல் அதோட பில்டு குவாலிட்டி சான்ஸே இல்லை. அதனால் இந்த பில்டில் இந்த கார்டை நம்ம சூஸ் பண்ணி ப்ரொவைட் பண்ணியிருந்தோம். ஒரு பிசியோட பெர்ஃபார்மன்ஸ் அதில் சூஸ் பண்ணியிருக்க காம்பனன்ட்ஸ் அப்புறம் அந்த காம்பனன்ட்ஸை எப்படி அசம்பிள் பண்ணுங்கிறது பொறுத்து இருக்குன்னு சொல்லுவாங்க. நாங்கள் உங்களோட பிசியை நீட்டாக அசம்பிள் பண்ணி பக்காவாக கேபிள் மேனேஜ்மெண்ட்டோட பண்ணி கொடுப்போம். உங்களுக்கு பிசி பில் ரெக்யர்மெண்ட் இருந்ததுன்னா மறக்காம எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். எங்களோட காண்டாக்ட் டீட்டெயில் இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு பிசி கோட் வேணும் இல்லை பிசி சஜஷன்ஸ் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த சேனலில் ரெகுலராக பிசி ரிலேட்டட் வீடியோஸ் போஸ்ட் பண்ணுவோம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ்.